வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கொத்தமல்லியை பயன்படுத்தி எப்படி சோறு செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வாங்க நம்ம தோட்டத்தில் இருக்க கொத்தமல்லியை கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கலாம். இந்த கொத்தமல்லி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. கடையில் வாங்குறவங்களா இது மாதிரி கொத்தமல்லி பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா சாயங்காலம் பிடுங்கின கொத்தமல்லி அடுத்த நாள் காலையில் மார்க்கெட்டுக்கு வந்து அது அங்கேருந்து உங்கள் சில்லறை வியாபாரி வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும்போது ஒரு நாள் ஆயிருக்கு அந்த மல்லி வந்து சேர்றதுக்கு. இந்த மல்லி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. வாங்க இதை பயன்படுத்தி அடுத்தது செய்வோம். இப்போ நம்ம வயலில் பிடுங்கின மல்லியை வேற வெட்டிட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம். தேவையான அளவு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம். தக்காளி, மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ அடுத்து நம்ம இதை எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். முதல் வாங்க வதக்கலாம் அதை. இப்போ வாங்க நம்ம சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதில் தேவையான அளவு வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாயிருச்சு. இதில் நம்ம அடுத்து தக்காளியை சேர்த்துருவோம். இந்த இஞ்சி, பூண்டு, மிளகாய் எல்லாத்தையும் இதோடய ஒன்றா சேர்த்துருவோம். எல்லாம் இதில் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை உருவி போட்டுருலாம். அதில் நல்லா வாசமாக இருக்கும். இது வந்து நல்லா சுத்தமான சம்பா தலை கருவேப்பிலை, நல்ல மணக்கும் சோறு. கொஞ்சோண்டு மல்லித்தலை வச்சு எல்லாத்தையும் இதில் போட்டு வதக்கிடுவோம். அது கடைசியாக சோறு தாளிக்கும் போது அதில் போட வேண்டியிருக்கும். இந்த மல்லித்தலையை நான் ஒன்றுன்னா உருவாமல் தண்டோடு போட்டிருக்கேன். ஏன்னா மல்லித்தலையோட தண்டு நல்ல வாசமாக இருக்கும். நீங்கள் ரசத்துக்கு போடும்போது பாருங்கள், மல்லியோட ஒரு தண்டை பிச்சு தான் போடுவாங்க. ஆனால் அந்த தண்டே மணக்கும் நல்லா. அதனால தான் அந்த தண்டோடு சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ வாங்க நம்ம இந்த வதக்கி வச்ச செலவுகள்லாம் இந்த ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். ஆஹா, சூடா இருக்கு, அனல் பறக்குதுப்பா.
வாங்க இப்போ நம்ம அது செலவை நல்லா ஆட்டியாச்சு. ஆட்டின செலவை எடுத்து இதை வதக்கி சோறை தாளிச்சு விட்ருவோம். வாங்க. இப்போ வாங்க நம்ம அரைச்சிட்டு வந்ததை வச்சு தாளிச்சு விட்டுறலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். அதில் சாப்பாடு நல்லா வாசமாக இருக்கும். தாளிப்புக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிப்புக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ நம்ம அரைச்சி வச்ச சாந்தை இதோட சேர்த்துருவோம். இந்த லேசா பச்சை வாடை கொஞ்சம் இருக்கும். அந்த பச்சை வாடை போற வரைக்கும் லேசா வதக்கிடுவோம். அதை ஊற வச்ச அரிசியே அதில் சேர்த்துக்குவோம். இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம ஒரு உலக்கு அரிசிக்கு 2 சம தண்ணி சேர்த்துருக்கோம். 1:2 ரேஷியோவில். இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதுக்கு உப்பு சரியான அளவு இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏற்கனவே நம்ம வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதை கணக்கு பண்ணி இப்போ போட்டுக்கோங்க. அந்த உப்பு கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மேலால கொஞ்சம் எண்ணெயை விலக்கி விட்டு அடியில் இருக்கிற தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு வந்து நம்மளுக்கு லேசாக கக்கிற மாதிரி தெரியணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு கூட இருக்கணும். அதே மாதிரி உரப்பும் லேசாக கூட இருக்கணும். அப்போ தான் சோறை வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தோம்னா உப்பு உரப்பு சரியாக இருக்கும். கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உரப்பு மட்டும் இது பண்ணிக்க மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மல்லித்தலை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன பயன்னு பார்ப்போம். இந்த மல்லித்தலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை பொருளில் ஒன்று தான். நம்ம வந்து காலங்காலமாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிருக்க ஒரு பொருள் இது. வந்து இந்த மல்லித்தலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு பொருள். ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வந்து இந்த மல்லித்தலை.
இது வந்து ஒரு கீரை வகைகள் ஒன்று தானே. எந்த கீரை, எல்லா கீரையிலையும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்க மாதிரி இந்த மல்லித்தலை கீரையிலையும் பல சத்துக்கள் அடங்கியிருக்கு. என்ன இதில் ஒரு பிரச்சனைனா, இதை நம்ம இயற்கையான முறையில் விளைவிச்சு சாப்பிட்ணும். நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது அது எப்படியும் விவசாயிகள் வந்து வேறு வழியில் அவங்களும் அந்த உரம் போட்டால் தான் அது வளருது. விவசாயிகளும் அந்த இதுக்கு மாறணும். உரம் போடாமல் வந்து பொருட்களை உற்பத்தி பண்ண விவசாயிகளும் முன் வரணும். அதுக்கு மக்களும் ஒத்துழைப்பு தரணும். ஒரு உரம் போட்ட செடி வந்து நல்லா தளன்னு பச்சை பசேர்னு தெரியும். அப்போ வந்து அந்த பொருளுக்கான மார்க்கெட்டிங் தான் வந்து எல்லா பக்கமும் இருக்கும். எது உரம் போடாத ஒரு தலை, மருந்தடிக்காத ஒரு தலை, பூச்சி இருக்கும், பூச்சி அரிச்சிருக்கும், அந்த தலை வந்து லேசாக பழுத்த மாதிரி இருக்கும். அதை வந்து மக்கள் வாங்குறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறது இல்லை. அதனால விவசாயிகளும் வேற வழி இல்லாமல் அவங்க பொருள் விற்றா தானே, அந்த பொருள் சந்தைப்படுத்தப்பட்டால் தானே அதுக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும் விவசாயிகளுக்கு. அப்போ அவங்களும் வேற வழி இல்லாமல் மருந்தடிச்சு தான் ஆவாங்க. இதுக்கு தேவை போடுற உரத்தை போட்டு தான் ஆவாங்க. ஆனால் அதை சாப்பிட்ற கன்சியூமர்ஸ் நம்ம தான், நம்ம சாதாரண மக்கள் தான். அதை நம்ம சாப்பிடும்போது அதுக்கான சத்து என்ன சத்து இருந்தாலும் அது வந்து அதில் இருக்கிற உரமும் கெமிக்கலும் நம்ம உடம்புக்கு கெடுதி தான். மக்களும் கொஞ்சம் அந்த மனசை மாற்றிக்கங்க. ஒரு கத்திரிக்காய் சொத்தையாக இருக்குதா, பரவாயில்ல, அது அந்த பொருளை வாங்குவோம்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும். ஐயோ இந்த பொருள் சொத்தையாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம அதை ஒதுக்கக்கூடாது. இப்போ வாங்க நம்ம சாப்பாடு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ வாங்க நம்ம மல்லி சோறு ரெடி ஆயிருச்சு. அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சாப்பிடுங்க. இந்த சாப்பாடு பிரியாணிக்கே டஃப் கொடுக்குதுங்க. வேற லெவல். இது நீங்க குழந்தைங்களுக்கு காலையில டிஃபனுக்காக செஞ்சு கொடுக்கலாம். மத்தியானம் சாப்பாடுக்கு டிஃபன்ல பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு வெரைட்டி ரைஸ் மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கலாம். நல்ல அருமையா இருக்கு சாப்பாடு. இது மாதிரி மேலும் வீடியோ பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.